ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். சாப்பிட செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி இது. நம்ம கடலை மாவில் பூந்தி செஞ்சு அதுக்கப்புறம் லட்டு செய்வோம், இல்லைனா ரவா லட்டு செய்வோம். அந்த மாதிரி தான் லட்டு செஞ்சு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பூந்தி செய்யாமல் 1/2 கிலோ கடலை மாவை வச்சு பேசன் லட்டு செய்ய போகிறோம். நிறைய பேர் கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சு காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே செஞ்சு இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செய்யலாம். முழுசாக இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம பேசன் லட்டு செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் 750 ml நெய் ஊற்றிருக்கோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நெய் சூடேற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது கூடவே ஒரு குடுப்பி எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக. இந்த நெய் சூடேறி வரட்டும். இப்போ பாருங்கள், நெய் சூடேறி வந்துருச்சு. இதில் கடலை மாவை சேர்த்துக்கணும். நம்ம 1/2 கிலோ கடலை மாவு எடுத்து ஜலடை பிடிச்சி கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த சூடான நெய்யில் இந்த கடலை மாவை சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்துட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம். இந்த கடலை மாவை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கரெக்டான பதத்தில் நமக்கு அந்த ஸ்வீட் ரெடியாகி வரும். இந்த கடலை மாவும் நெய்யும் சேர்த்து இந்த மாதிரி கிண்டிட்டு இருக்கிறோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸ்டவ் சிம்மில் தான் வச்சுருக்கோம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அதனால் கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. நான் எந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் ஆனுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரெடி ஆனதுக்கப்புறம் நான் அதெல்லாம் தண்ணி அடித்து காமிக்கிறேன். அந்த மாதிரி தண்ணி தெளிக்கிறப்போ அது ஒரு மாதிரி சிறுன்னு சவுண்டு வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் இது ரெடி ஆகணுதான் அர்த்தம். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். நெய் சூடானதுக்கப்புறம் கடலை மாவு போட்டிருக்கோம். கடலை மாவு போட்டதுக்கப்புறம் 10 நிமிஷமாக இதே மாதிரி கைவிடாமல் கிண்டிட்டு இருக்கிறோம். ஸ்டவ் சிம்மில் தான் இருக்குது. அதிகப்படுத்திடாதீங்க. அடி தீயாமல் பார்த்துக்கணும். அதனால் சிம்மிலே வச்சு செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். இதுலேயே சில பேர் கடலை மாவும் மைதா மாவும் சேர்த்து செய்வாங்க. அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி செய்யணுன்னா 250 கிராம் கடலை மாவு 250 கிராம் மைதா மாவை சேர்த்து செய்யணும். அதுவும் சூப்பராக இருக்கும். ஏன்னா மைதா மாவு சேர்த்துக்கிறப்போ இந்த வாட்டரை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். வெறும் கடலை மாவுன்றப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் அப்சர்வ் பண்ணணும். ஆனால் மைதா மாவு சேர்த்துக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் மைதாவில் ஸ்வீட் செஞ்சு காட்டாதீங்க, எதுக்கு மைதா சேர்த்துக்கிறீங்க நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால தான் நான் நேச்சுரலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வெறும் கடலை மாவுலேயே செஞ்சு காமிச்சிட்ருக்கிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம தண்ணி அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சவுண்ட் வந்ததுன்னா இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இதை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். முழுசாக மிக்ஸ் ஆகிறளவுக்கு இந்த மாதிரி கிண்டி விட்டுடலாம். இப்போ அடுத்ததான் நம்ம இதை ஆற வைக்கணும். ஆற வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பராத்தா எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கடாயில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ஆறி வராது. அதனால் இந்த மாதிரி ஒரு பராத்தா எடுத்துருக்கேன். இதில் எடுத்து நம்ம அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம ஆற வைக்க போகிறோம். ஊற்றியாச்சு. இப்போ இதை அப்படியே மேலாக இந்த மாதிரி ஆற வைக்கலாம். நல்லா சில்லுன்னு ஆகிற வரைக்கும் இதே மாதிரி ஆறி வரட்டும். இது ரூம் டெம்பரேச்சர்லேயே இது இப்படியே ஆறி வரட்டும். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முந்திரியும் ட்ரை கிரேப்ஸை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஒரு கடாயில். இப்போ பாருங்கள், நெய் சூடேறி வந்துருச்சு. 50 கிராம் உடைச்ச முந்திரி எடுத்துருக்கோம். நம்ம உடைச்ச முந்திரி போட்டுக்கிறப்போ அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் சேர்த்துக்கிட்டோம். அது கூடவே 50 கிராம் ட்ரை கிரேப்ஸ் போட்டு வறுத்துட்ருக்குறோம். இந்த அளவுக்கு ரெடி ஆனால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறி வந்துட்டுருக்கு. பார்த்தாலே தெரியும். இது இந்த மாதிரி அப்பப்போ ஆற்றிக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக ஆறி வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு ஆறினதை போதும். இதில் நம்ம பூரா சுகர் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதுக்காக நான் 1/2 கிலோ பூரா சுகர் எடுத்திருக்கேன். பாருங்கள், அதுதான் இது. நிறைய பேர் பூரா சுகர்னா என்னன்னு கேட்டிருந்தீங்க. பூரா சுகர்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம சுகரை எடுத்து தறித்தறியாக அரைச்சி எடுத்தால் அதுதான் பூரா சுகர். இது ரெடிமேடாகவும் பாக்கெட் கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி கிடைக்கலன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சுகரை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 இல்லை 3 சுற்று விட்டிங்களானாவே இந்த மாதிரி பூரா சுகர் ஆகிடும். இந்த மாதிரி தறித்தறியாக இருந்ததான தான் அது பூரா சுகர். நீங்கள் பெட்டர் கடையில் இருக்கிறதே வாங்கிக்கோங்க. பெரிய ப்ரொவிஷன் ஸ்டோரில் கிடைக்கும். அங்கே கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா பேக்கரி எசென்ஷியல் ஷாப் இருக்குல்ல, அதில் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எடுத்திருந்த பூரா சுகரை சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் வீட்டில் செய்கிறப்போ இந்த பூரா சுகரை சேர்த்துக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரே டைம் சேர்த்துக்க வேண்டாம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பதத்தில் உருண்டை கூடி வரும். நெய்யில் வறுத்து எடுத்த முந்திரியும் ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நமக்கு உருண்டை கூடி வரணும். அந்த திட்டம் வர்ற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டோம். சேர்த்ததுக்கப்புறம் முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்திருந்த 1/2 கிலோ பூரா சுகர் இது கரெக்டாக சரியாக போச்சு. பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு உருண்டை நல்லா கூடி வரும். இலகி போகாமல் இருக்கும். நம்ம இதுக்கு 750 ml நெய் எடுத்திருக்கோம். 1/2 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கோம். அது கூடவே 1/2 கிலோ பூரா சுகர் எடுத்திருக்கோம். இந்த அளவு இது கரெக்டாக இருக்கும்.
இதுவே சூடு ஆறுறதுக்கு முன்னே பூரா சுகர் போட்டிங்கன்னா அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகிட்டு உங்களுக்கு வாட்டர் லெவல் அதிகமான மாதிரி ஆகும், பிசுப்பு அதிகமாகிடும், உங்களுக்கு உருண்டக்கூடாது. அதனால் நல்லா சில்லுன்னு ஆற வச்சு போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டக்கூடி வரும். இப்போ இந்த அளவுக்கு வந்துச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம இதை உருண்டை பிடிக்கணும், அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேசன் லட்டை நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா உருண்டை கூடி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலன்னா நல்லா உருண்டையாக வந்துடும். அப்போ லட்டு செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், அருமையான பேசன் லட்டு பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போயிடலாம் வாங்க. நம்ம ரெடி பண்ண பேசன் லட்டெல்லாம் உருண்டை பிடிச்சி முடிச்சாச்சு. பார்த்தாலே தெரியும், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். இப்போ இந்த லட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் அழகாக்கிடலாமா? ஒரு ட்ரை எடுத்து வச்சுட்டு அதில் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண லட்டூஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப்பில் வச்சுட்டு பார்த்தா பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு ட்ரையில் அடுக்கிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற லட்டூஸ் எல்லாம் நம்ம பேப்பர் கப்பில் வச்சு அடுக்கிடலாம். இப்போ இந்த லட்டெல்லாம் ட்ரையில் அடிக்க முடிச்சாச்சு. இப்போ ஒரு லட்டை எடுத்து நம்ம உடச்சி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னுட்டு. பாருங்கள், நம்ம நெய்யில் செஞ்சதுனால அந்த ஃப்ளேவர் அப்படியே கம்மன்னு ஸ்மெல் வருது. பார்க்குறப்போவே எவ்வளோ சூப்பராக இருக்குது, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த பேசன் லட்டு செய்கிறதுக்காக 1/2 கிலோ கடலை மாவு, 750 ml நெய், 1/2 கிலோ பூரா சுகர், 50 கிராம் முந்திரி, 50 கிராம் ட்ரை கிரேப்ஸ், கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து ரெடி பண்ணி எடுத்தா 60 பீஸ் வந்திருக்கு. நான் வந்து சின்ன உருண்டையாக பிடிச்சிருக்கேன், அதனால் 60 பீஸ் வந்திருக்கு. இதுவே இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக பிடிச்சோம்னா ஒரு 50 பீஸ் தான் வரும். இந்த அளவுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த பேசன் லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டனை லைக் பண்ணுங்க. அப்படியே வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.